பாலஸ்தீனத்துல யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோட 583 நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கடந்த 24 மணி நேரத்துல காசா மேல நடத்தின வான்வழி தாக்குதல்கள்ல 19 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 81 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த செய்திகளோட சேர்த்து இன்னொரு அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி ஒண்ணு வந்திருக்குது. என்ன அப்படின்னா, காசால நன்கு பார்வை தெரிந்த ஒரு 1500 பேர் இன்னைக்கு நிரந்தரமா பார்வை இழந்திருக்கிறாங்க. இதற்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட குண்டுகள அந்த மக்கள் மேல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த தடை செய்யப்பட்ட பாஸ்பரஸ் குண்டுகள். இந்த பாஸ்பரஸ் குண்டுகள்னா நம்ம தோல்ல பட்டுச்சுன்னா, நம்ம தோலே ஒரு மாதிரி எரிஞ்சு போயிடும். அந்த குண்டுகள், அப்புறம் இன்னும் பல தடை செய்யப்பட்ட குண்டுகள அந்த மக்கள் மேல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட விளைவா தான் இன்றைக்கு ஒரு 1500 பேருக்கு கண் பார்வை தெரியாம போயிருக்குது. தொடர்ந்து இஸ்ரேல் யுத்த குற்றங்கள செஞ்சுகிட்டு இருக்குது. அந்த மக்கள் மேல தொடர்ந்து ஒரு இன அழிப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலதிகமா இஸ்ரேலோட ஊடகமா இருக்கிற கான் நியூஸ் ஏஜென்சி இவங்க இன்னைக்கு ஹமாஸ பத்தி சில நியூஸ்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹமாஸ் தொடர்ந்து பங்கர்களை நீட்டிச்சு கொண்டே இருக்கிறாங்களாம். அதாவது பங்கர்களை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறாங்களாம். மேலதிகமா புதிய பங்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்களாம். இதனால இஸ்ரேலிய துருப்புகள் அங்க யுத்தம் நடத்துறதுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இஸ்ரேலால காசால மேல் பரப்புல இருக்கிற வீடுகள், பில்டிங்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இதை மட்டும்தான் அழிக்க முடியுதை தவிர்த்து ஹமாஸினுடைய பங்கர்களை அழிக்க முடியல. ஏன்னா அவர்கள் இன்னும் அதுல பலமா இருக்கிறாங்க. பல பங்கர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இருக்கிற பங்கர்களை விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. மேலதிகமா 30,000 புதிய ஹமாஸ் வீரர்களை ராணுவத்துல சேர்த்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ராணுவமா இருக்கிற இஸ்ரேல் ராணுவம் அந்த சிறிய ராணுவமா இருக்கிற ஹமாஸ் கிட்ட தினமும் தோர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேலதிகமா அந்த செய்திகள்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கேமராக்களை வச்சு பங்கருக்கு மேல இருந்து அந்த சின்ன கேமராக்களை வச்சு இஸ்ரேலிய துருப்புகள் எங்க இருக்கிறாங்க, அவர்களுடைய பெட்டாலியன் எங்க இருக்குது, அவர்களுடைய டேங்குகள் எங்க இருக்குதுன்னு துல்லியமா பார்த்து துல்லியமா அட்டாக் பண்றாங்க. சின்ன சின்ன கேமராக்களை வச்சு அட்டாக் பண்றாங்க. அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இஸ்ரேலிய துருப்புகள் தினம் கொத்து கொத்தா கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பல மெர்கவா டேங்குகள் வெடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவங்க எந்த பங்கர்ல ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுடைய ஹாஸ்டேஜஸ் எங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த கதறல்களையுமே அங்க இருக்கிற ஊடகம் கான் நியூஸ் ஏஜென்சி கதறி இருக்கிறாங்க. அத என்னன்னா, கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அங்க புடிச்சிட்டோம், இங்க புடிச்சிட்டோம், காலி கீலி அப்படின்னு ஒப்பேத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ஒப்பேத்த முடியல. ஏன்னா அவங்களால ஒண்ணுமே சாதிக்க முடியல. ஹமாஸ் அழிக்க போறோம்னு உள்ள வந்தாங்க. ஹமாஸ் அழிக்க முடியல. அவங்க இன்னும் பலமா இருக்கிறாங்க. பங்கர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹாஸ்டேஜஸ மீட்க போறோம்னு உள்ள வந்தாங்க. இன்னும் 59 ஹாஸ்டேஜஸ் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களால முட்டு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர்கள் எந்த ஒரு வெற்றியுமே காசா மண்ணில பண்ண முடியல. இந்த மாதிரி பல கதறல்களை பல இஸ்ரேலிய சேனல்கள் இன்றைக்கு கதறிட்டு இருக்கிறாங்க. மேலதிகமா இன்னொரு சந்தோஷமான விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இஸ்ரேலிய துருப்புகள் 8ல ஒருத்தவனுக்கு ஒரு மனநோய் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த மனநோய் பேர் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. PTSD அப்படின்றாங்க. இந்த டிசார்டர் இருக்கிறவங்க எனி டைமும் பயத்திலே இருப்பாங்களாம். யாராவது நம்மளை எனி டைம் கொன்னுடுவாங்களான்ற பயத்திலே இருப்பாங்களாம். டோட்டலா இஸ்ரேலிய துருப்புகள் இஸ்ரேலிய ராணுவத்துல 12% பேருக்கு இந்த நோய் இருக்குதான். அதாவது இஸ்ரேலிய ராணுவத்துல ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 12% பேருக்கு இந்த டிசார்டர் இருக்குதான். இவங்க யுத்தம் செய்யறதுக்கே லாய்க்கு தகுதியே இல்லாதவங்களாம். எனி டைமும் இவங்க அந்த பயத்திலே இருப்பாங்களாம். இவங்க சூசைட் அட்டம் பண்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர்களோட பணி செய்ய விடாம இந்த நோய் தடுத்துக்கிட்டு இருக்கிறதா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. யாரு பாத்தீங்கன்னா, மேரி ஊடகம். இவங்க இஸ்ரேலுடைய ஊடகம் தான். அந்த ஊடகமே இன்னைக்கு அபிஷியலா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா எவ்வளவு கொடுமை பண்ணீங்க, எத்தனை மக்களை கொண்டு குவிச்சிங்க, 75,000 பேரை கொண்டு குவிச்சிங்க, சின்ன சின்ன குழந்தைங்களா தேடி தேடி கொன்னீங்க, அந்த நாட்டையே அழிச்சு வச்சிருக்கிறீங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கண்டிப்பா உங்க எவனையும் சும்மா விட மாட்டாரு. நம்ம பண்ண துவாக்கள் வீண் போகல. தினம் தினம் அந்த மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல, எதுவுமே வீண் போகல. இன்ஷா அல்லாஹ். இந்த தகவல்கள் தான் இன்னைக்கு காசாவை சுத்தி வந்த வண்ணம் இருக்குது. மேலதிகமா இன்றைக்குமே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் கடுமையான சண்டைகள் ரஃபா பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. நார்த் காசால நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற எந்த செய்தியுமே அபிஷியலா வரல. அந்த செய்தி வந்தோன்னு அதையுமே உங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும்.